இந்த ரோஸ் செடிக்கு 3 வருஷமாச்சு. இத்தனை நாள் தொட்டியில் இருந்துச்சு. இப்போ மண்ணில் வச்சதுக்கப்புறம் நிறைய தெரியுது. இந்த ரோஸ் செடி கோபியில் வாங்கிட்டு வந்தது. இது கனகாம்பர செடி, பூ நிறைய வச்சுருக்குது. பக்கத்துலேயே இது செவ்வரளி, கொழுமிச்சம்பழ செடி, சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ, வெள்ளை கலர் விதை போட்டிருக்குது, செம்பருத்தி பூ, அடுக்கு செம்பருத்தி. இது சாமிக்கெல்லாம் வைப்போம். இதுதான் அடுக்கு செம்பருத்தி. இது வேறு செடி, அது வேறு செடி. இது காக்கடா. இப்போ தான் வச்சிருக்குது, 1 வருஷம் ஆகுது. இது ஊர் அவரை, சிவப்பு அவரைம்பாங்க. இது ஓரளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குது, கொஞ்சம் தெவுத்த மாதிரி இருக்கும். சுண்டைக்காய், இந்த காய் ஹீமோக்ளோபின் அதிகமாக உதவுது. தூதுவளை பழம். இது பாவக்காய் செடி தானாக முளைச்சது, நிறைய காய் பறிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் பிஞ்சு இருக்குது. தொலைவி பார்க்குறேன் எங்கேயாச்சும் காய் பெருசு இருக்குதுன்னு. இங்கே ஒரு காய், பெரிய காய் இருக்குது, நல்லா பழுக்க போகுது. இங்கே ஒரு 2-3 பிஞ்சு பார்த்துருந்தா இருக்குதான்னு பார்க்கலாம். இருக்குது. ஒரு காய் பழுக்க போகுது, பொறிச்சிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் பொறிச்ச 10 காய்க்கு மேலே. ரோஜா செடியே எத்தனை தளிர் விட்டுருக்குது பாருங்க, நிலத்தில் வச்சதுக்கப்புறம். இது மொக்கு வச்சுருக்குது. இப்போ தை நோம்பி அப்போ கோபி போனப்போ வாங்கிட்டு வந்தது. கொய்யா செடி, இது மருதாணி செடி தானாகவே முளைச்சது, நல்லா செவக்கும். இந்த